வணக்கம். நான் சக்தி. இன்னைக்கு நம்ம வீட்ல மீன் வறுவல் செய்யலான்னு இருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ பாறை மீன் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பொடி 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், புளிப்புத்தன்மைக்கு ஒரு அரை லெமன் ஜூஸ். நம்ம எண்ணெய் ஊற்றி கலக்க போகிறோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றி கலக்கி விடுங்க. நல்லா கலக்கிட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா முன்பக்கம் பின்பக்கம் நல்லா இந்த மசாலாவை தடவி விட்டுருங்க. எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தடவி விடணுங்க. இப்படியே எல்லா மீனும் தடவி விட்டுக்கலாம். இந்த மீனில் அவ்வளோ முள் இருக்காதுங்க, அதான் குழந்தை கூட நல்லா சாப்பிடலாம். எல்லா மீனும் தடையாச்சுங்க. 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் அடுப்பத்தை வச்சு தோசைக்கல், பழைய தோசைக்கல் இருந்தால் எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே இந்த தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுவேங்க. அதுக்கு மேலே ஒரு வாழையில வச்சுக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு துண்டாக மீன் துண்டு வச்சுருங்க. ஒரு 5 துண்டு வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி வேக வைக்கிறதுனால தோசைக்கல் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. அப்பப்போ திருப்பி போட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள் எப்படி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். எங்கள் வீட்டு மல்லிப்பூ செடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.